தந்தை மகன் தூயாவியானவரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்புக்குரியவர்களே, பாஸ்கா காலத்தின் 4ஆம் வாரமான இன்று நல்லாயன் ஞாயிறை கொண்டாடுகின்றோம். நல்ல ஆயன் நானே என்னும் இறை இயேசு அவரை பின்பற்றி செல்ல நம்மை அழைக்கிறார். ஆண்டவரே என் ஆயன், எனக்கேதும் குறையில்லை என்று பாடிய தாவீதின் புகழ் பாடலுக்கு ஏற்ப வார்த்தையான இறைவன் மீட்பராக வந்து நிலை வாழ்வுக்கான வழியை காட்டுகின்றார். தந்தையாம் கடவுள் இஸ்ரேல் மக்களுக்கு நல்லாயனாக இருந்து அவர்களை பேணி காத்தது மட்டுமன்றி, நல்லாயன் என்னும் மேய்ப்பு பணியை கிறிஸ்து வழியாகவும் தொடர்கிறார். இயேசுவின் அன்பும் அக்கறையும் இறை வார்த்தையின் வடிவில் நம்மோடு பேசுகின்றது. அவரில் நம்பிக்கை கொள்ளும் போது அவர் காட்டும் நிலை வாழ்வுக்கு தடங்களின்றி கடந்து செல்லலாம். இத்திருப்பலியில் இயேசுவின் வாழ்வு தரும் வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து உயிருள்ள வார்த்தையாகவும் வாழ்வாகவும் நாம் மாற வேண்டும் என்று அருள் வேண்டி ஜெபிப்போம். இந்த ஞாயிறு திருப்பலியில் நம்மோடு இணைந்து மரிய பாக்கியம், ஞான சிரோன்மணி, சிலுவை அருள் சேவியர் இவர்களது ஆன்ம இளைப்பாற்றிக்காக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறார்கள். கிறிஸ்துவில் மரித்த அனைத்து ஆன்மாக்களுக்கும், யாரும் நினையாத ஆன்மாக்களுக்காகவும் ஜெபிக்கிறார்கள். சுரண்டை மிக்கேல் ஜெபமாலை இந்த குடும்பத்திற்கு இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றி பலியாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறார்கள். லூர்து மிசன்சா 12வது தேர்விலே நல்ல மதிப்பெண்களோடு வெற்றி பெற்றமைக்கு இறைவனுக்கு நன்றி கூறுகிறார்கள். தொடர்ந்து தேவ ஆசீர்வாதம் குடும்பத்திலே நிலைத்திருக்க வேண்டும் என்பதற்காக ஜெபிக்கிறார்கள். கைத்தாறு பன்னீர்குளம் பகவதி குடும்பத்திற்கு இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றி பலியாகவும், பகவதி அவர்களுக்கு அரசு வேலை ஆண்டவர் கிடைக்க செய்ய வேண்டும் என்றும், திருமண காரியம் கைகூட வேண்டும் என்றும், முத்துமாலை அவர்களுக்கு நற்சுகம் கிடைக்க வேண்டும் என்றும், ராமகிருஷ்ணன் அவர்கள் குடியிலிருந்து விடுதலை பெற்று கிறிஸ்துவுக்குள் வர வேண்டும் என்றும் ஜெபிக்கிறார்கள். சுரண்டை சேசம்மாள் அவர்களது ஆன்ம இளைப்பாற்றிக்காக ஜெபிக்கிறார்கள். குடும்பத்திலே கிறிஸ்துவில் மரித்த ஏனைய ஆன்மாக்களுக்காகவும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறார்கள். சுரண்டை ஜேம்ஸ் செல்வி குடும்பத்திற்கு இறைவன் இதுவரை செய்த நன்மைகளுக்கு நன்றி பலியாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறார்கள். 22வது திருமண நாளை கொண்டாடிய இவர்களை இறைவன் நிறைவாக ஆசீர்வதித்ததற்கு நன்றியாகவும், தொடர்ந்து தேவ ஆசீர்வாதம் குடும்பத்திலே நிலைத்திருக்க வேண்டும் என்றும், இன்று பிறந்தநாள் கொண்டாடுகிற ஜேம்ஸ் அவர்களை ஆண்டவர் தொடர்ந்து தேவ ஆசீர்வாதத்தோடு வழிநடத்த வேண்டும் என்றும், உடலுள்ள சுகத்திற்காகவும் தொழில் வளர்ச்சிக்காகவும் குழந்தைகளை இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்றும் நம்பிக்கையோடு ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறார்கள். ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளே, நாமும் இறையருள் பெறுவதற்காக ஜெபிப்போம். ஞாயிறு திருப்பலியில் ஆண்டவருடைய பெருங்கருணை நம்மை தொடுவதற்கு தடையாக இருக்கிற குற்றம் குறைகளை நினைத்து மனமருந்தி மன்னிப்பு கேட்போம். என்றும் வாழும் எல்லாமல்ல இறைவா, உடல் ஆன்ம வாழ்வு அனைத்திற்கும் ஊற்றும் தொடக்கமும் நீரே. இந்த தண்ணீரையும் உப்பையும் புனிதப்படுத்தி அருள உமை தாழ்மையுடன் வேண்டுகிறோம். இறைவா, உப்பு கலந்த இந்த தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயவனது தாக்குதல் அனைத்தும் தோல்வியுறச் செய்வீராக. உன் தூய ஆவியார் உடனிருந்து எங்களை இடையராது காத்தருள்வாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். Alleluia.
வல்ல கடவுள் நம் பாவங்களிலிருந்து விடுவிப்பார். இந்த நற்கருணை கொண்டாட்டம் அவரது திருவிருந்தில் கலந்து கொள்ளும் தகுதி பெறச் செய்வதாக. மன்றாடுவோமாக. இதய அமைதியை இறைவா, வெண்ணவரின் மகிழ்ச்சியில் நாங்களும் பங்கு கொள்ள எங்களை அழைக்கின்றேன். நல்ல ஆயராகிய கிறிஸ்து துணிவோடு முன்னரே சென்ற இடத்திற்கு பணிவுள்ள மந்தையாகிய நாங்களும் வந்து சேர்வோமாக. உமோடு தூயாவியானவரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய அதே கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். முதல் வாசக முன்னுரை. திருத்தூதர் பவுலும் பர்னபாவும் தொழுகை கூடத்திற்கு சென்று கடவுளின் அருளில் நிலைத்திருக்கும்படி மக்களை தூண்டினார்கள். அங்குள்ள அனைவருமே நம்பிக்கை கொண்டு வருவதை கண்ட யூதர்கள் பொறாமையினால் பவுலையும் பர்னபாவையும் அங்கிருந்து துரத்தி விடுகிறார்கள். முதலில் யூதர்களுக்காக கொடுக்கப்பட்ட மீட்பின் ஒளியானது பிற இனத்தாருக்கு சென்றடைகின்றது. சீடர்கள் இன்னலுற்றாலும் தூய ஆவியின் துணையால் இன்பத்தில் திளைத்திருந்தார்கள் என்பதை அருளின் கனியாக எடுத்துரைக்கும் இறைவனின் வார்த்தையை கேட்போம். முதல் வாசகம்.
நாங்கள் பிற இனத்தாரிடம் செல்கின்றோம். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 13, இறை திருவசனங்கள் 14, மேலும் 43 52 வரை. அந்நாட்களில் பவுலும் பர்னபாவும் பெருகையிலிருந்து புறப்பட்டு சென்று பிசிதியாவில் உள்ள அந்தியோக்கியாவை அடைந்தார்கள். ஓய்வு நாளன்று அவர்கள் தொழுகை கூடத்திற்கு சென்று அங்கு அமர்ந்திருந்தார்கள். தொழுகை கூடத்தில் இருந்தோர் கலைந்து சென்றபோது பல யூதர்களும் யூதம் தழுவி கடவுளை வழிபட்டவர்களும் பவுலையும் பர்னபாவையும் பின்தொடர்ந்தார்கள். இவ்விருவரும் அவர்களோடு பேசி கடவுளின் அருளில் நிலைத்திருக்கும்படி அவர்களை தூண்டினர். அடுத்து வந்த ஓய்வு நாளில் ஆண்டவரின் வார்த்தையை கேட்க ஏறக்குறைய நகரத்தார் அனைவரும் கூடி வந்தனர். மக்கள் திரளை கண்ட யூதர்கள் பொறாமையால் நிறைந்து பவுல் கூறியதை எதிர்த்து பேசி கடவுளின் வார்த்தையை உங்களுக்குத்தான் எதிர்த்து பேசி அவரை பழித்துரைத்தார்கள். பவுலும் பர்னபாவும் துணிவுடன் கடவுளின் வார்த்தையை உங்களுக்குத்தான் முதலில் அறிவிக்க வேண்டியிருந்தது. ஆனால் நீங்கள் அதனை உதறி தள்ளி நிலை வாழ்வுக்கு தகுதியற்றவர்கள் என்று உங்களுக்கு நீங்களே தீர்ப்பளித்து கொண்டீர்கள். எனவே நாங்கள் பிற இனத்தாரிடம் செல்கின்றோம். ஏனென்றால் உலகம் முழுவதும் என் மீட்பை அடைவதற்கு நான் உன்னை வேற்றினத்தருக்கு ஒளியாக ஏற்படுத்துவேன் என்று ஆண்டவர் எங்களுக்கு கட்டளையிட்டுள்ளார் என்று எடுத்து கூறினார். இதை கேட்ட பிற இனத்தார் மகிழ்ச்சி அடைந்தனர். ஆண்டவரின் வார்த்தையை போற்றி புகழ்ந்தனர். நிலை வாழ்வுக்காக குறிக்கப்பட்டோர் அனைவரும் நம்பிக்கை கொண்டனர். அப்பகுதி எங்கும் ஆண்டவரின் வார்த்தை பரவியது. ஆனால் யூதர்கள் கடவுளை வழிபட்டு வந்த மதிப்புக்குரிய பெண்களையும் நகரின் முதன்மை குடிமக்களையும் தூண்டிவிட்டு பவுலையும் பர்னபாவையும் இன்னலுக்கு உள்ளாக்கி அவர்களை தங்களது நாட்டிலிருந்து துரத்திவிட்டார்கள். அவர்கள் தங்கள் காலில் படிந்திருந்த தூசியை அவர்களுக்கு எதிராக உதறிவிட்டு இக்கோனியாவிற்கு சென்றார்கள். சீடர்களோ தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு மகிழ்ச்சியில் திளைத்திருந்தார்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவன் இருக்கின்ற போது
முன்னுரை. இயேசு கிறிஸ்துவால் சிந்தப்பட்ட இரத்தம் உலகின் எல்லா குலத்தாருக்கும் மொழியினருக்கும் இரண்டாம் வாசக முன்னுரை. இயேசு கிறிஸ்துவால் சிந்தப்பட்ட இரத்தம் உலகின் எல்லா குலத்தாருக்கும் மொழியினருக்கும் நாட்டினருக்கும் மக்களினத்தார்க்காகும். இயேசுவின் இரத்தத்தில் தங்கள் பாவங்களை கழுவி தூய்மையானவர்கள் அனைவருமே அரியணையில் வீற்றிருக்கும் கடவுளுக்கு முன்பாக நிற்பதற்கான தகுதியை பெறுகிறார்கள். அவரே அவர்களை வாழ்வு தரும் நீரூற்றுக்கு நடத்தி செல்வார். அவர் அவர்களின் கண்ணீரை துடைத்திடுவார் என்னும் திருவழிப்பாட்டின் நூலை வாசிக்க கேட்போம். இரண்டாம் வாசகம். அரியணை நடுவில் இருக்கும் ஆட்டுக்குட்டி அவர்களை மேய்க்கும். வாழ்வளிக்கும் நீரூற்றர்களுக்கு வழிநடத்தி செல்லும். திருத்துதர் யோவான் எழுதிய திருவெளிப்பாட்டிலிருந்து வாசகம். அதிகாரம் 7 இறைவார்த்தைகள் 9 மற்றும் 14 முதல் 17 முடிய. திருத்துதர் யோவான் எழுதிய திருவெளிப்பாட்டிலிருந்து வாசகம். அதிகாரம் 7 இறைவார்த்தைகள் 9 மற்றும் 14 முதல் 17 முடிய. யோவான், நான் யாராலும் எண்ணிக்கையிட முடியாத பெருந்திரளான மக்களை கண்டேன். அவர்கள் எல்லா நாட்டையும் குலத்தையும் மக்கள் இனத்தையும் மொழியையும் சார்ந்தவர்கள். அரியணைக்கும் ஆட்டுக்குட்டிக்கும் முன்பாக நின்று கொண்டிருந்தார்கள். வெண்மையான தொங்கலாடையை அணிந்தவர்களாய் கையில் குருத்தோலையை பிடித்திருந்தார்கள். மூப்பர்கள் ஒருவர் என்னிடம் கூறியது, இவர்கள் கொடிய வேதனையிலிருந்து மீண்டவர்கள். தங்களின் தொங்கலாடைகளை ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தில் துவைத்து வெண்மையாக்கி கொண்டார்கள். இதனால்தான் கடவுளது அரியணைக்கு முன் நின்று கொண்டு அவரது கோவிலில் அல்லும் பகலும் அவரை வழிபட்டு வருகிறார்கள். அரியணையில் வீற்றிருப்பவர் அவர்களிடையே குடிகொண்டு அவர்களை பாதுகாப்பார். இனி அவர்களுக்கு பசியோ தாகமோ இரா. கதிரவனோ எவ்வகை வெப்பமோ அவர்களை தாக்கா. ஏனெனில் அரியணை நடுவில் இருக்கும் ஆட்டுக்குட்டி அவர்களை மேய்க்கும். வாழ்வளிக்கும் நீரூற்றர்களுக்கு வழிநடத்தி செல்லும். கடவுள் அவர்களின் கண்ணீர் அனைத்தையும் துடைத்திடுவார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தூய யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். தூய யோவான் எழுதிய தூய நற்செய்தி 10வது அதிகாரம். ஆண்டவருடைய வார்த்தைகள் 27 முதல் 30 முடிய. அக்காலத்தில் இயேசு கூறியது, என் ஆடுகள் என் குரலுக்கு செவிசாய்க்கின்றன. எனக்கு அவற்றை தெரியும், அவையும் என்னை பின்தொடர்கின்றன. நான் அவற்றிற்கு நிலை வாழ்வை அளிக்கின்றேன். அவை என்றுமே அழியா. அவற்றை எனது கையிலிருந்து யாரும் பறித்து கொள்ள மாட்டார்கள். அவற்றை எனக்கு அளித்த என் தந்தை அனைவரையும் விட பெரியவர். அவற்றை என் தந்தையின் கையிலிருந்து யாரும் பறித்து கொள்ள இயலாது. நானும் தந்தையும் ஒன்றாய் இருக்கின்றோம்.
ஆண்டவரின் அருள்வாக்கு. நற்செய்தி வாக்கினால் நம் பாவங்கள் அகல்வனவாக. கடந்த நாட்களில் ஆண்டவராகிய கடவுள் தனது தூய ஆவியினுடைய வல்லமையால் நம்மை சிறப்பான முறையில் வழிநடத்தி கொண்டிருக்கிறார். குறிப்பாக இந்த வாரம் நல்ல ஆயன் ஞாயிறு என்று அழைக்கப்படுகிறது. இந்த நல்ல ஆயன் ஞாயிற்றிலே பாப்பரசர் புதிதாக நமக்கு தூய ஆவியினுடைய துணையால் கொடுக்கப்பட்டிருக்கிறார் என்பதை நினைத்து நாம் மகிழ்ச்சி அடைகின்றோம். கடவுள் ஒவ்வொரு காரியத்தையும் அதன் காலத்தில் சரியாக செய்கின்றார். அந்த அடிப்படையிலே இப்போது நமக்கு பாப்பரசராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்ற கார்டினல் அவர்கள் தனக்கு இந்த போப் என்கின்ற அந்த பணியை, தலைமை ஆளுநர் என்கின்ற பணியை செய்கின்ற பொழுது தேர்ந்தெடுத்திருக்கின்ற பெயர் மிக முக்கியமான ஒன்று. ஏனெனில் லியோ த 14th 14வது சிங்கராயர் என்று நாம் தமிழில் சொல்லுகின்றோம். ஆங்கிலத்திலே லியோ த 14th என்று சொல்லுகிறார்கள். எனவே இந்த பெயர் ஏன் அவர் தேர்ந்தெடுத்திருக்கிறார் என்பதில்தான் உண்மையிலேயே ஆண்டவராகிய கடவுள் திருச்சபையை தூய ஆவியால் வழிகாட்டி கொண்டிருக்கிறார் என்றும், ஒவ்வொரு நாளுக்கும் தேவையான செய்தியை அன்றாட மக்களுக்கு, சாதாரண மக்களுக்கு, வாழுகின்ற மக்களுக்கு, இந்த நாட்டிலே ஆன்மீகம் தாண்டி அரசியலிலும், அரசியல் தாண்டி அன்றாட வாழ்க்கையிலும் ஆண்டவர் வழிநடத்துகிறார் என்பது நமக்கு வெளிக்காட்டுகிறது. ஏனெனில் இன்றைக்கு எல்லாம் மீடியாவில் சிறப்பு பயிற்சி பெற்றிருக்கிறீர்கள். எனவே கூகுளாக இருக்கட்டும், யூடியூப்பாக இருக்கட்டும், உள்ளே போய் இந்த லியோ அல்லது சிங்கராயர் என்கின்ற இந்த பெயரை நீங்கள் தேடுங்கள். 14வது சிங்கராயர் என்று சொன்னால் இதற்கு முன்னால் 13 பாப்பரசர்கள் இந்த சிங்கராயர் என்கின்ற பெயரை வைத்திருக்கிறார்கள். எனவேதான் 14வது சிங்கராயர் என்று நாம் நம்முடைய இப்போதைய இந்த புதிய போப்பை அழைக்கின்றோம். அப்போ என்ன காரணத்தினால் இந்த பெயர் வரலாற்றின் பக்கங்களில் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறது? 13 பேர் ஏற்கனவே வைத்திருந்த பெயரை 14வதாக ஏன் இந்த திருத்தந்தை தேர்ந்தெடுக்க வேண்டும்? யோசித்து பார்க்க வேண்டும். இதற்கு முன்னால் நாம் ஆழ்ந்து சிந்திக்கின்ற பொழுது யூடியூப்பே அல்லது கூகுளில் நீங்கள் போய் லியோ த கிரேட் அல்லது பெரிய கிரகோரியார், முதலில் இந்த சிங்கராயர் என்கின்ற பெயர் வைத்திருந்தவரை பெரிய சிங்கராயர் என்று அழைக்கிறார்கள். ஆங்கிலத்திலே லியோ த கிரேட் என்று அழைக்கிறார்கள். பிரியமானவர்களே, ரொம்ப அதிசயமான ஒரு உண்மை. 2 படை வீரர்களுக்கு மத்தியிலே ஏற்பட்ட ஒரு ஈகோ கான்ஃப்ளிக்டினால் ஒரு போர் நடைபெறுவதற்கு உண்டான சூழல் இருந்த பொழுது இந்த பெரிய சிங்கராயர் என்று சொல்லப்படுகிற பாப்பரசர் உள்ளே நுழைந்து அவர்களோடு பேசி அவர்கள் மனங்களை மாற்றி, இந்த மனமாற்றம் என்பது மிக முக்கியம். இன்றைக்கு சாதாரணமாக இந்த செய்தியை இவ்வளவு அழுத்தமாக நாம் சிந்திக்கவில்லை அல்லது தியானிக்கவில்லை. கொடுக்கப்பட்டிருக்கிற வாசகங்களும் அதற்கேற்பத்தான் இருக்கின்றன. மனித மனம் என்பது இன்ஃப்ளூவன்சியல் என்பார்கள். அதாவது ஒருவர் இன்னொருவருடைய மனத்தை எப்படியும் கரைத்தால் கல்லும் கரையும் என்று ஒரு பழமொழி இருக்கிறது. கல்லை கூட கரைக்க முடியும் என்றால் கல்லான மனமாக இருப்பவர்களையும் கரையை செய்ய முடியும், இழகச் செய்ய முடியும். அங்கே கருணையை, அங்கே மன்னிப்பை, அங்கே இரக்கத்தை ஏற்படுத்த முடியும் என்கின்ற ஒரு ஆழமான நம்பிக்கையை இந்த வாழ்வியல் நமக்கு கற்றுத்தருகிறது. நாங்கள் கவுன்சிலிங்கில் இருப்போம். நிறைய பேர் வருகிற பொழுது கேட்பார்கள், வாய்ப்பே இல்லை ஃபாதர், அவ்வளவுதான், அது முடிஞ்சு போன கதை, அந்த நபர் அவ்வளவுதான், நான் இனி அவரோடு வாழ முடியாது. காரணம் என்னவென்றால் ஒரு 1000,00,000 காரணங்கள் வைத்திருப்பார்கள். நாங்கள் அந்த நபருக்கு மட்டுமல்ல, அல்லது வாழ்வியல் சூழல் எனக்கு முடிந்து விட்டது, இனி எனக்கு வாய்ப்பே இல்லை என்று எந்த கோணத்தில் ஒரு மனிதன் இயலாது என்கின்ற நிலையில் வருகிற பொழுது இதைத்தான் சொல்லுவோம், பீப்புள் ஆர் இன்ஃப்ளூவன்ஷியல். ஒவ்வொரு மனமும் மாற்றத்திற்கு அல்லது பிற காரணிகளால் மாற்றப்படுவதற்கு தயாராக இருப்பதாகத்தான் கடவுள் படைத்திருக்கிறார். இந்த காலகட்டம் குறிப்பாக
போர் நடக்கின்ற காலகட்டம். உலகத்தின் மேப் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஜப்பான் தொடங்கி கனடா வரை எல்லா நாடுகளிலும் ஏதாவது ஒரு வகையான உள்நாட்டு போர் நடந்து கொண்டிருக்கிறது, அல்லது அரசியல் குழப்பம் நடந்து கொண்டிருக்கிறது, அல்லது பக்கத்து நாடுகளுக்கு இடையில் சண்டை நடந்து கொண்டிருக்கிறது. அது ஹோலி லேண்டாக இருந்தாலும் சரி, ஐரோப்பிய நாடுகளாக இருந்தாலும் சரி, அரேபு நாட்டு பகுதிகளாக இருந்தாலும் சரி, இதெல்லாம் வெளிப்படையாக நடக்கிறது. ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்குமான போர் நமக்கு தெரியும் எவ்வளவு நாள் நடந்து கொண்டிருக்கிறது என்று. அப்படி என்றால் இந்த போர் வன்முறை என்பது எதனால் நடக்கிறது? மனித மனம் இறுகிவிட்டது, மனிதர்களுக்கு பொறுமை குறைந்து விட்டது, மனிதர்களுக்குள்ளே ஆத்திரம், இம்பல்ஸ் என்று சொல்கிறார்கள், அதாவது விலங்கினுடைய தன்மை மனிதனுக்குள் இருக்கிறது. அந்த விலங்கின் தன்மை விழித்து கிடக்கின்ற காலகட்டத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனவே இந்த சிங்கராயர் என்கின்ற பாப்பரசர் முதலில் அமைதியை ஏற்படுத்துவதற்காக, சமாதானத்தை ஏற்படுத்துவதற்காக வந்தார். அதுபோல் திருச்சபையில் நமக்கு இப்போது எடுக்கப்பட்டிருக்கின்ற அமெரிக்காவை சார்ந்த இந்த கார்டினல் அவர்கள் பாப்பரசராய் தன்னை உயர்த்திய பொழுது இந்த பெயரை தேர்ந்தெடுக்க காரணம், உலகம் இன்றைய தேவை அமைதி. எங்கிருந்து அமைதி வரும்? உலகத்தில் அமைதி வேண்டுமென்றால், நாடுகளுக்கு இடையில் அமைதி வேண்டுமென்றால் முதலில் எங்கிருந்து அமைதி ஆரம்பிக்க வேண்டும்? தனி மனித உள்ளத்திலிருந்து, ஒரு குடும்பத்திலிருந்து, சகோதர சகோதரிகளுக்கு இடையிலிருந்து. என்ன காரணத்தினால் சகோதர சகோதரிகளுக்கு இடையில் சண்டை, அல்லது பக்கத்து வீடுகளுக்கு இடையில் எதனால் சண்டை? யோசித்து பாருங்கள். கொழுத்து விட்டது. பணம் மிக முக்கியமான ஒன்றை பிடிக்கின்றது. ஒன்று வறுமையினால் சண்டை வரும், அல்லது செழுமையினால் சண்டை வரும். ரெண்டும் ஒன்றைத்தான் செய்யும். எனவேதான் பவுல் சொல்லுவார், கிறிஸ்துவின் அன்பிலிருந்து என்னை எது பிரிக்க முடியும்? மரணமா? பட்டினியா? நோவா? அல்லது செழுமையா? செல்வமா? வறுமையும் ஒருவனை தீய வழியை நோக்கி நகர்த்திவிடும். அளவுக்கு அதிகமான செல்வமும் ஒரு மனிதனை தீய வழியை நோக்கி நகர்த்திவிடும். பக்கத்து வீட்டுக்கு இடையிலே வாக்குவாதம் இருக்கிறது. எப்போது அது அடிதடியாய் மாறுகிறது, அல்லது காவல்துறைக்கு போகிறது, அல்லது நீதிமன்றத்தை நாடுகிறது, செலவழிப்பதற்கு காசு வந்துவிட்டது என்று சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக அது தன்னால் நடைபெற ஆரம்பித்துவிடும். சகோதர சகோதரிகளுக்கு இடையிலே ஒரு மனக்கசப்பு இருக்கிறது. எப்போது அது பெரிய போராக அல்லது சண்டையாக மாறுகிறது, இனி எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? நான் என்னை பார்த்து கொள்ளுகிற அளவிற்கு சம்பாதித்து விட்டேன், அல்லது எனக்கு கிடைத்து விட்டது, ஆகவே எனக்கு இனி யாரும் தேவையில்லை. சகோதர சகோதரிகளோ, நட்பு வட்டாரமோ, உறவோ தேவையில்லை. எனவே இந்த வளமை செழுமை என்பதுதான் இப்போதைய போருக்கு காரணம். ஆனால் முதலாம் உலகப்போர், இரண்டாம் உலகப்போர் நடந்த காலகட்டத்தில் என்ன காரணம்? வரலாற்றை நீங்கள் யோசித்து பார்த்தீர்கள் என்றால் வறுமை காரணம். அப்போது உலகத்தில் எல்லா பக்கத்திலும் பஞ்சம். எனவே வறுமையினால் காலனி நாடுகளை ஏற்படுத்தினால்தான் இனி நாங்கள் பிழைக்க முடியும் என்கின்ற காரணத்தினால் அப்போது போர் நடைபெற்றது. காலனி நாடுகள் ஒன்று சேர்க்கப்பட்டன, சுரண்டப்பட்டன. வளமையும் செல்வங்களும் இதோ ஒரு சில பணக்காரர்கள் எடுத்துக்கொள்வதற்காக சட்டமும் அப்படி உதவி செய்தது. இப்போது என்ன? எல்லா நாடுகளும் பணத்தில் கொளுத்து விட்டன. அணு ஆயுதம் யார் வைத்திருக்கிறார்? யாரிடம் அதிக வல்லமை இருக்கிறது? வல்லரசு யார் என்பதை நிரூபிக்க வேண்டிய தேவை ஏற்பட்டு விட்டது. ஆகவே எல்லா பக்கமும் சண்டை நடக்கு. சும்மா இருக்கிற நாடுகள்லாம் என்ன சொல்லுது அப்படின்னா, நம்மளும் சண்டை போட்டு பார்ப்போமே, நீ பெருசா நான் பெருசான்னு பார்ப்போமே. இன்ஃப்ளூயன்சியல், கலெக்டிவ் அன்கான்சியஸ் என்று நாங்கள் எங்கள் கவுன்சிலிங்கில் இதை அடிக்கடி சொல்வோம். ஒரு குடும்பத்தில் நடைபெறுவதற்கு காரணம் உலகம் முழுவதும் ஒரு சித்தாந்தம் ஓடிக்கொண்டிருக்கிறது. உலகம் முழுவதும் ஒரு சித்தாந்தம் ஓடிக்கொண்டிருக்கிறது. அது இப்போது வன்முறையின், கலாட்டாவின் கலாச்சாரம். வன்முறை ஏற்படுத்துகிறவன், ஆதிக்கம் செலுத்துகிறவன் என்பவன் அதிகாரம் செலுத்துகிறவனாக இருக்க வேண்டும். அதிகாரம் செலுத்துகிறவன் என்பவன் அடக்கி ஆளுகிறவனாக இருக்க வேண்டும். அடக்கி ஆளுகிறவன் என்பவன் அப்படித்தான் இருக்கணும். இது இப்போதைய சித்தாந்தம். அப்படி என்றால் இந்த பாப்பரசர் அமைதியை ஏற்படுத்தும் பொருட்டு இனி வருகிற நாட்களிலே அவருடைய கட்டுரைகள் நமக்கு நிறைய கொடுக்கப்படும். ஆரம்பம் இதுதான்.
நீங்கள் ஒவ்வொருவரும், மனிதன் ஒவ்வொருவனும் பிற காரணிகளால், அது சமூக சூழலோ தனி மனிதர்களோ அல்லது நாம் காணுகிற காட்சிகளோ நம்மை பாதிக்கும். ஒன்று நேர்மறையாக பாதிக்கும் அல்லது எதிர்மறையாக பாதிக்கும். இன்றைக்கு முதல் வாசகம்தான் இந்த செய்திகளை அழுத்தமாய் நமக்கு சொல்லுகிறது. பவுலடிகளார் இதோ போய் போதிக்கிறார். என்ன வசனம் சொல்லுகிறது? மக்களை தூண்டினார். எதற்கு தூண்டினார்? தீமை செய்வதற்கு தூண்டவில்லை, அநீதி செய்வதற்கு தூண்டவில்லை, திருடுவதற்கு தூண்டவில்லை, சண்டை போடுவதற்கு தூண்டவில்லை. மாறாக எதற்கு தூண்டுகிறார்? கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை கொண்டு வாழ்வடைவதற்காக தூண்டினார். அதற்கு அடுத்து பாருங்க, லூக்கா நல்ல எழுத்தாளர். அவருடைய எழுத்துகள் நமக்கு மனசிலே எளிதாக பதிந்துவிடும். ஏனெனில் அவரை ஒரு உளவியல் வைத்தியர் என்று சொல்லுகிறார்கள் அந்த காலத்திலேயே. எனவே அவருடைய எழுத்துக்களை திருத்துதர் பணியும் லூக்கா நற்செய்தியும் வாசித்தாலே போதும், ஒருவருக்கு தேவையான ஞானம் கிடைத்துவிடும். அந்த அளவிற்கு அதில் செய்திகள் ரொம்ப நுணுக்கமாக எளிய முறையிலே கொடுக்கப்பட்டிருக்கும். இந்த தூண்டுதலை பற்றி சொல்லிவிட்டு மீண்டும் உடனே சொல்லுகிறார். இன்றைக்கு முதல் வாசகத்தின் கடைசி வரி அதுதான். இதோ அங்கிருந்த யூதர்கள், பணம் படைத்தவர்கள், அங்கிருந்த நம்பிக்கைக்குரிய பெண்களையும் செல்வந்தர்களையும் தூண்டிவிட்டு பவுல், ஷீலா இவர்களுக்கு தொல்லை கொடுத்தார்கள். ஏன் தொல்லை? ஏனெனில் இவர்கள் வாழ்வுக்கு வழிகாட்டுகிறார்கள், இவர்களோ அழிவிற்கு வழிகாட்டுகிறவர்கள். உலகத்தில் எப்போதும் இரண்டு வகையான கூட்டம் இருந்து கொண்டே இருக்கும். நல்லோர் இருப்பது வரை தீயோர் இருப்பார்கள். தீயோர் அழிவது வரை நல்லவர்களையும் கடவுள் அழிய விட்டு விட மாட்டார். நாம் எந்த திசையில் இருக்கிறோம் அல்லது எதால் தூண்டப்படுகிறோம்? இதற்கு நீங்கள் நேரம் இருப்பவர்கள் வாசித்து பார்க்கலாம். மார்சலோ என்று சொல்லப்படுகிறவர் ஒரு முக்கோண வடிவத்திலே ஒரு ஹைரார்க்கியை சொல்லுவார். முதலில் மனிதனை தூண்டுவது எது? பிறந்த குழந்தையை பாருங்கள், அது வாட்டுக்கு தூங்கும். எதுக்காக அழும்? பசிச்சு அழும். நல்ல சாப்பாடு கொடுத்தாச்சு, நல்ல பால் கொடுத்தோம், அது வாட்டுக்கு தூங்கும், முடிஞ்சிச்சு. மனிதனை முதலில் தூண்டுகின்ற அதிக ஆற்றல் படைத்த ஒன்று இந்த உடம்பு. இந்த உடம்பிலே பசித்தாலும் சரி, ஒரு சிறிய எறும்பு கடித்தாலும் சரி, சில குழந்தைகளை பார்த்தீங்கன்னா ரொம்ப அழும். என்னென்னு பார்த்தா வேர்க்கும், அப்படியே காத்தோட்டமாக கொண்டு வாங்க, அது வாட்டில் அமைதியாக இருக்கும். ஸோ இந்த உடம்பு என்று சொல்லப்படுவது தொல்லைக்கு உள்ளாகுகின்ற பொழுது ஒரு மனிதன் காட்டுமிராண்டியாய், இம்பல்சிவ் பிஹேவியர் என்று சொல்லப்படுகிற விலங்கின் செயல்பாட்டிற்கு போவான். எனவே தான் தவக்காலத்திலே இயேசு கிறிஸ்து 40 நாள் உண்ணவும் இல்லை உறங்கவும் இல்லை. இந்த உடலை நான் வெற்றி கொண்டேன், இந்த உடல் தேவைக்காக நான் விலங்காய் வாழ மாட்டேன். இந்த உடல் என்னை எவ்வளவு தொல்லைப்படுத்தினாலும், அது பசியோ நோயோ வலியோ அல்லது எவ்விதமான தேவையோ, நான் உடலை தாண்டியவன். அப்படிப்பட்ட மனிதன்தான் பொறுமையோடு அமைதியோடு வாழ முடியும். ஏனெனில் பசிச்சுக்கிட்டே தானே இருக்கும், டெய்லி பசிக்கும், 3 நேரம் பசிக்கும். உடம்புன்னு இருந்தால் நோய் நொடி வரத்தான் செய்யும். பலகீனமான உடம்பு, மண்ணிலிருந்து வந்த உடம்பு என்ன செய்ய முடியும்? அழகு என்றால் ஒரு நாள் சுருங்கத்தான் செய்யும், முடி என்றால் ஒரு நாள் வெளுக்கத்தான் செய்யும், பல் என்றால் ஒரு நாள் விழத்தான் செய்யும். எல்லாம் சகஜம், நார்மல். ஆனால் இது இல்லை, எனக்கு அப்படி இருக்காது என்று எந்த ஒரு மனிதன் இதில் தன்னை அடையாளப்படுத்தி கொண்டானோ, இதுதான் நான் என்று தன்னை அடையாளப்படுத்தி கொண்டானோ, அப்போது அந்த மனிதன் இதில் குறை என்றால், ஒரு நல்ல வீடு வேணும், ஒரு நல்ல சொகுசான ஒரு இது வேணும், வாய்ப்பு வசதிகள் என்னென்ன இருக்கோ எல்லாம். ஏன்? காரணம் என்ன? அத்த சொகுசு இருந்தால்தான் இது சொகுசை அனுபவிக்கும். எனவே உடல் அடையாளத்தை தாண்ட, இந்த உலக செல்வங்களை தாண்ட முதல் நிலை தேவை. அதைத்தான் பவுலும் ஷீலாவும் பவுலோடு வந்தவர்களும் சொல்லினார்கள். எனக்கு வாழ்வென்றால் கிறிஸ்து, கிறிஸ்துவை ஆதாயமாக்கி கொள்ளும் பொருட்டு இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் குப்பை என கருதுகிறேன், கிறிஸ்துவே என் செல்வம். எனவே இந்த வார்த்தைகள் எல்லாம் உள்ளே ஆழமாய் போக வேண்டும். இரண்டாவது மனம். இந்த மனத்தில் இருக்கிற ஈகோ, நான் தான் பெரியவர், எனக்குத்தான் கொம்பு முளைத்திருக்கிறது, நான் வைத்தது தான் சட்டம், என் ஆட்சியே எடுபட வேண்டும், எனக்குத்தான் எல்லாம் தெரியும், ஏனெனில்
நான் என்பது இந்த உடம்பல்ல, நான் என்பது என் ஈகோ. புத்தின்னு இருந்தால் மறதி வரத்தான் செய்யும். அப்படியே ஆட்சி அதிகாரம் என்று சொல்லிக்கொண்டே இருக்க முடியுமா? காலங்கள் மாறிக்கொண்டே தான் இருக்கும். ஒரு வீட்டிலே அப்பாவின் பேச்சு, அம்மாவின் பேச்சு ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு பிள்ளைகள் வளர்ந்து விடுகிறது. சொல்லியா அப்படின்னு தான் கேட்க வேண்டி இருக்கிறது. என்ன செய்ய? காலம் அப்படித்தானே, ஓடிக்கொண்டே இருப்பது தானே. எனவே ஈகோ என்று சொல்லப்படுகிற இந்த உள்ளார்ந்த நாம் ஏற்படுத்தி வைத்திருக்கின்ற ஒரு இமேஜ், கவுன்சிலிங் வருகிற பொழுது நிறைய பேர் இப்படி தான் வருவார்கள். என்னை யாரும் இப்படி சொன்னது கிடையாது, என்னை யாரும் இப்படி சொன்னது கிடையாது. ஒரு 40 வயசு இருக்கும், 45 வயசு இருக்கும், அல்லது 50 வயசுன்னு வச்சுக்குவோமே, அல்லது 60 70 எதுனாலும் நான் சொல்லுவேன், அப்படியா ரொம்ப நல்லது, உங்களை யாரும் இது வரைக்கும் இப்படி பேசுனது இல்லைண்ணே, எவ்வளோ கஷ்டம், இப்போ உங்களை இப்படி சொல்கிறாங்கண்ணா. நீங்கள் பிறந்திருந்த அன்னைக்கே நீங்கள் சொன்னது தானே எல்லாரும் கேட்டாங்க. பிறந்திருந்த அன்னைக்கா ஆஸ்பத்திரியில் படுத்திருந்தீங்களா? அப்போ நர்ஸு கூட உள்ளே வரும்போது ஏமா அமைதியாவா, செருப்பை கழட்டிட்டு வா அப்படின்னு நீங்கள் சொன்னீங்களா? பிறந்த அன்னைக்கு எப்படி ஃபாதர் சொல்ல முடியும்? அப்போ பிறந்த அன்னைக்கு எப்படி இருந்தீங்க? வல்னரபுள், பலகீனன். யாராவது தூக்குனாத்தான் உண்டு, யாராவது உனக்கு ஆறுதல் சொன்னாத்தான் உண்டு, யாராவது உன்னை அரவணைத்து இருந்தால் தான் உண்டு. இப்படி இருந்து தானே இப்படி வந்திருக்கு. அப்படி இருந்ததை மறந்துவிட்டு நான் என்பது யார் தெரியுமா என்று ஒரு கட்டமைப்பு. பிரியமானவர்களே, அதுதான் இன்றைய முதல் வாசகத்தில் அல்லது இரண்டாவது வாசகத்திலும் அது முக்கியமான இடத்தை பெறுகிறது. ஆண்டவரின் இரத்தத்தில் தன்னை தோய்த்து கொண்டவர்கள் தான் அமைதியில் இருக்கிறார்கள். ஒருத்தர் இதுக்கு ஒரு விளக்கம் அது கேட்டார். ஃபாதர், அது வாஸ்தவம் ஃபாதர், எனக்கு ஒரு சந்தேகம், நாளைக்கு முடிஞ்சா சொல்லுங்க ஃபாதர். என்ன வழக்கம்? அதாவது இரத்தத்தில் தன்னை துவைத்து கொண்டவர்கள், இரத்தத்தில் தங்களை தூய்மைப்படுத்தி கொண்டவர்கள் எப்படி வெள்ளையா மாறுவாங்க? இரத்தம் என்ன கலரு? சிவப்பு கலரு. அப்போ சிவப்பு கலரில் முக்கிய எடுத்தா துணி சிவப்பு கலராக மாறுமா, வெள்ளை கலராக மாறுமா? ஞானமான கேள்வி, நியாயமான கேள்வி, தவறு ஒன்றும் இல்லை, சரிதானே? பிரியமானவர்களை யோசித்து பாருங்கள். ஒரு சாயம் முக்கிறோம், அந்த சாயம் தானே நிற்கும். அப்போது இந்த இரத்தம் என்று சொல்லப்படுவதில் 2 வகை சொல்லப்படுகிறது. ஒன்று இரத்தத்தின் வண்ணம், இன்னொன்று இரத்தத்தின் தன்மை. இரத்தம் என்பது வண்ணத்திற்காக இயேசுவின் இரத்தத்தை சொல்லவில்லை, த குவாலிட்டி, எசன்ஸ். அப்போ நான் சொன்னேன், ஆசிட் இருக்கிறது, ஒரு ஆசிட்டை ஊற்றி ஒரு பொருளை சுத்தப்படுத்துகிறார்கள். ஆசிட் என்ன கலரில் இருக்கோ அந்த கலருக்கு அந்த பொருள் மாறும். அந்த பொருளின் உண்மைத்தன்மை வெளியே வரும், உண்மை கலர் வெளியே வரும். நாம் அனைவரும், மனிதர்கள் அத்தனை பேரும், நீங்கள் அத்தனை பேரும், நீங்கள் உங்களை பற்றி என்ன நினைத்து கொண்டிருந்தாலும் சரி, பரிசுத்தவான்களாய்த்தான் படைக்கப்பட்டோம். நாம் ஒவ்வொருவரும் தூயவர்களாய்த்தான் உருவாக்கப்பட்டோம். நம்முடைய ஆன்மா இன்னும் அதே பரிசுத்தத்தில் இருக்கிறது. நீங்கள் உங்களுக்கு மேல் இருக்கின்ற இந்த அழுக்கை இயேசுவின் இரத்தம் என்கின்ற ஒரு திரவத்தால், வல்லமையான திரவத்தால் கழுவப்படுகிற பொழுது, திருமுழுக்காற்றப்படுகின்ற பொழுது நம்முடைய உண்மையான பரிசுத்த உள்ளம் வெளிவரும். அப்போ என்ன செய்யணும்னு அர்த்தம்? தியாகம் செய்கின்ற மனம்தான் தன்னை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளும். தன்னை தியாகம் செய்ய வேண்டும் என்றால், தன்னுடைய ஈகோவை தியாகம் செய்ய வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? தன்னை கரைக்க வேண்டும், பிறரை மன்னிக்க வேண்டும், பிறரை ஏற்றுக்கொள்ள வேண்டும், பிறரை அன்பு செய்ய வேண்டும், பிறர் மீது கருணையும் இரக்கமும் வேண்டும். கருணையும் இரக்கமும் இருக்கிற ஆட்கள் போருக்கு போக மாட்டான். கருணைத்தையும் இரக்கத்தையும் போதிக்கின்ற நாடு போருக்கு போகாது. ஏனென்றால் அங்கே கருணையும் இரக்கமும் வந்துவிடும், பிறர் மீது அன்பும் பரிவும் வந்துவிடும். இயேசு கிறிஸ்து சொல்கிறார், சாகிறதா இருந்தால் நான் கூட செத்துக்கிறேன், ஆனால் பிறருக்கு என்னால் தீமை தொல்லை இல்லை. இதுதான் எல்லா மதங்களும், எல்லா மதத்தின் புனித நூல்களும் சொல்லுவது அதுதான். ஆண்டவருடைய அன்பு நிறைந்த குழந்தைகளே, எனவே இந்த காரியங்களை குறித்து நாம் தொடர்ந்து சிந்திக்க வேண்டும். எனவே உலகத்தில் நடைபெறுகிற வன்முறையும் போரும் நிற்க வேண்டும் என்றால் முதலில் ஒவ்வொரு தனி மனிதனுக்குள்ளும் அமைதி நிலை, சாந்த நிலை, தியான நிலை வர வேண்டும். தனி மனிதனுக்குள் வராமல் உலகத்தில் வராது. எனவே நம்முடைய பாப்பரசர் அவர்கள் கடவுள் சரியான நேரத்தில் கொடுத்த ஒரு கொடை, சிங்கராயர் என்கின்ற பெயரோடு இந்த ஒரு அமைதி பணியை ஏற்படுத்த இருக்கிறார்கள். நாம் ஜெபிப்போம். உலகத்தில் அமைதி, அதைத் தொடர்ந்து நமது உள்ளத்திலும் அமைதி.
இடைப்பட்ட அத்தனை இடங்களிலும் சமாதானம், அமைதி, சாந்தம், மகிழ்ச்சி, பொறுமை, சகிப்புத்தன்மை, மன்னிப்பு, ஏற்றுக்கொள்ளுதல் என்கின்ற ஒரு வகையான கூட்டாய் எல்லோரும் இணைந்து வாழ்வதற்கு தேவையான ஒரு நல்ல சூழல் ஏற்படுத்தப்பட வேண்டும் என்பதற்காக ஜெபிப்போம். நம் ஆண்டவர் நல்லாயன். நல்லாயனின் மந்தையில் சண்டைகள் கூடாது, நல்லாயனின் பிள்ளைகள் வன்முறையில் இல்லை என்கின்ற ஆசீர்வாதத்திற்காக ஜெபிப்போம். ஆமென். எழுந்து நின்று நம்முடைய நம்பிக்கை அறிக்கையிடுவோம். மன்றாட்டுகளை சொல்லி ஜெபிப்போம். அன்பின் உருவான எம் இறைவா, இறை அழைத்தல் வழியாக திருச்சபையை உமது ஒளியின் பாதையிலும் இறையுறவிலும் நடத்தி செல்லும் எம் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார் அனைவரையும் உமது அன்பு நிறை கரம் கொண்டு ஆசீர்வதியும். அவர்கள் நல்ல ஆயனுக்குள்ள பண்புகளால் நிறைந்து உமது விருப்பம் நிறைவேறிடும் அருளின் ஊற்றை பொழிந்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நேசமிகு இறைவா, இறையழைத்தல் ஞாயிறை கொண்டாடும் இவ்வேளையில் எம் பங்கின் இளையோர்கள் உமது அழைப்பின் குரல் கேட்டு செவி கொடுக்க ஆர்வத்தை தாரும். நாடு, மொழி, இனம் என்ற எந்த வேறுபாடுமின்றி எல்லா மக்களுக்கும் இறையரசை அறிவிக்குமாறு கொடுத்த அன்பு கட்டளையை தாங்கள் இலக்காக கொண்டு ஆர்வமுடன் பணியாற்றிடும் இளைஞர் இளம்பெண்களை அருள் பணிக்கு அழைப்பு விடுக்குமாறு இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நல்ல ஆசிரியரான எம் இறைவா, படித்து கொண்டிருக்கின்ற பிள்ளைகள் அனைவரும் ஞானத்தோடும் நற்பண்போடும் வளர்ந்து சமூக வளர்ச்சிக்கு உதவுகின்றவர்களாக உருவாக வேண்டும் என்று மன்றாடுகின்றோம். அவர்களுடைய எதிர்கால வாழ்வுக்கு தகுந்த படிப்புகளை தேர்ந்தெடுத்து படிக்கவும் அதற்கு தகுந்த நல்ல வேலை வாய்ப்புகளை பெற்று மற்றவர்களுக்கும் நல் வழிகாட்டிகளாக வாழ்ந்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நல்ல ஆயனாம் இறைவா, ஒவ்வொரு நாளும் எங்களை உமது கண்ணின் மணி போல பாதுகாத்து அன்பு செய்து நன்மையான பாதையில் அழைத்து செல்கின்றீர். ஆனாலும் நாங்கள் பல வேளைகளில் உமது அன்பை புரிந்து கொள்ளாமல் எங்களின் சொந்த விருப்பத்தின்படி வாழ்ந்து இருளில் சிக்கி தவிக்கிறோம். நாங்கள் என்றும் ஞானத்தோடு உமது அருள் ஒளியில் நன்மையை பற்றி கொண்டு இறை மகிழ்ச்சியில் வாழ்ந்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும்.
தனிப்பட்ட தேவைகளை மௌனமாய் ஜெபிப்போம். அன்பான கடவுளை, நாங்கள் உம்முடைய பிள்ளைகள் இந்த உரிமையோடு உம்மை நோக்கி எழுப்பியிருக்கிற இந்த மன்றாட்டுகளை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை வேண்டுகின்றோம். சகோதர சகோதரிகளே, உங்களுடையதும் என்னுடையதுமாக ஒப்பு கொடுக்கப்படுகின்ற இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்புடையதாகும்படி மன்றாடுங்கள். இதய அமைதியை இறைவா, அக்களிப்புறும் திரு அவையின் காணிக்கைகளை ஏற்றுக்கொள்ள உம்மை வேண்டுகிறோம். இது எங்கள் திரு அவையிலும் உலகத்திலும் அமைதியை ஏற்படுத்துவதாக ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகி ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் இறைவா, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது எங்கள் கடமையும் மீட்பிற்குரிய செயலும் ஆகும். ஏனெனில் கிறிஸ்துவருமான் எங்களுக்காக மனிதரானார். பாவம் தவிர மற்ற அனைத்திலும் எங்களைப் போல வாழ்க்கை நடத்த திருவுளமானார். சிலுவையில் சாவை வென்று உயிர்ப்பு உண்டு என்று எங்களுக்கு விளங்கச் செய்தார். விண்ணகத்தின் கதவை திறந்தார். ஆகவே விண்ணகத் தூதரோடு இணைந்து போற்றி புகழ்ந்து அக்களித்து நாங்கள் பாடுவதாவது: இதய அமைதியே இறைவா, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி
அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்தவன் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தினையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தினையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகம் முழுவதும் பரவி இருக்கும் அவையை நினைவு கூர்ந்தருளும். சிறப்பாக எங்கள் திருத்தந்தை லியோ, எங்களுடைய ஆயர் அந்தோணிச்சாமி, உமது அன்பின் குழந்தைகள் அனைவரையும் தெய்வீக அன்பினால் நிறைவு பெறச் செய்தருளும். உயிர்த்தெழுவோம் என்கின்ற எதிர்நோக்குடன் இறந்த அனைவரையும் திருப்பலியில் நினைவு கூர்ந்து ஜெபிக்கிற சேசம்மாள், மரிய பாக்கியம், ஞான சிரோன்மணி, சிலுவை அருள் சேவியர் உள்ளது ஆன்மாவையும் ஒளி நிறைந்த உம் திருமுன் ஏற்றுக்கொள்ளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியாள், புனித அப்போஸ்தலர், இவ்வுலகில் உமக்குகந்தவராய் இருந்த புனிதர் அனைவருடனும் நாங்கள் இலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியானவரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் இணைந்து மகிழ்ந்து விரும்பி ஜெபிப்போம். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவும்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கிற பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் சொல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி
அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் தந்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நேரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் தருகின்ற அமைதியை அறிவித்துக் கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்ற தெய்வம். இந்த தெய்வத்தினுடைய விருந்துக்கு அழைக்கப்பட்டிருக்கிற நாம் அனைவரும் பேர் பெற்றவர்கள்.
இவ்வாறு திருப்பலி அறிவிப்புகள். 12ஆம் தேதி திங்கள் மாலை 6:30க்கு பங்கு ஆலயத்தில் திரு ஜெபமாலை, தொடர்ந்து திருப்பலி, தொடர்ந்து பிபிஎஸ் நிறைவு விழா நிகழ்ச்சிகள். 13ஆம் தேதி செவ்வாய் தமிழ் மாதத்தின் கடைசி செவ்வாய் நண்பகல் 11:30 மணிக்கு நற்கருணை ஆசீர், குணமளிக்கும் திருப்பலி, தொடர்ந்து உவரையிலிருந்து கொண்டுவரப்பட்ட தீர்த்தத்தால் அபிஷேகம். மாலை 7 மணிக்கு திரு எண்ணெய் பூசி நற்கருணை ஆசீர், தொடர்ந்து குணமளிக்கும் திருப்பலி. 15ஆம் தேதி வியாழன் காலை 6 மணிக்கு பங்கு ஆலயத்தில் திருப்பலி. 16ஆம் தேதி வெள்ளி மாலை 6:30க்கு திரு ஜெபமாலை, தொடர்ந்து திருப்பலி பங்கு ஆலயத்தில். 17ஆம் தேதி சனி பங்கு ஆலயத்தில் காலை 6 மணிக்கு திருப்பலி. 18ஆம் தேதி ஞாயிறு காலை 7:15க்கு விக்கேப்பதர்களும், காலை 9:15க்கு பங்கு ஆலயத்திலும், 11:30க்கு ராஜகோபாலப்பேரியிலும் ஞாயிறு திருப்பலிகள். இவ்வாறு ஞாயிறு திருப்பலியை சிறப்பு செய்தவர்கள் புனித அந்தோனியார் அன்பியம். புனித அந்தோனியார் அன்பியத்திற்கு நாம் கரபலி மூலம் நன்றி சொல்லிக் கொள்வோம். வருகிற ஞாயிறு திருப்பலியை புனித மரியன்னை அன்பியம் சிறப்பு செய்வார்கள். இன்று 22வது திருமண நாளை கொண்டாடும் ஜேம்ஸ் செல்விக்கும், பிறந்தநாள் கொண்டாடும் ஜேம்ஸுக்கும் நாம் வாழ்த்துக்கள் சொல்லி நன்றி சொல்லிக் கொள்வோம். புனித கெலேலியாவின் திருவுருவம் இந்த வாரம் 16ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மாலை 5 மணிக்கு நமது ஆலயத்திலிருந்து பெர்க்மான்ஸ் ரீட்டா இவர்கள் இல்லத்திற்கு ஜெபிப்பதற்காக எடுத்துச் செல்லப்பட இருக்கின்றது. இத்திரு நிகழ்வுகளில் புனித கெலேலியா சபை உறுப்பினர்கள் அனைவரும் பக்தியோடு கலந்து கொண்டு புனித கெலேலியா வழியாக இறையருளை பெற அன்புடன் அழைக்கின்றோம். இறை மக்களுக்கு ஒரு அறிவிப்பு. ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் மதியம் 12 மணி திருப்பலி நிறைவுற்றதும் அசன உணவு வழங்கப்படுகிறது. இந்த அசன உணவு திரியாத்திரியாக வருகின்ற குடும்பத்தார் அரிசி மற்றும் பொருள்கள், பணம் இவைகளை வைத்து இந்த அசன உணவு வழங்கப்படுகிறது. சில குடும்பங்கள் முழுவதுமாக அந்த பணத்தை கொடுத்து அவர்கள் கொடுக்கிறார்கள். மேலும் தமிழ் மாதத்தின் கடைசி செவ்வாய் மட்டும் புனித அந்தோனியார் ஜெபக்குழுவின் அனைத்து குடும்பங்கள், நமது ஊரில் உள்ள பல குடும்பங்கள் இணைந்து சிறப்பான அசன உணவை நாம் வழங்குகின்றோம். அதன்படி இந்த வாரம் வருகின்ற செவ்வாய்க்கிழமை தமிழ் மாதத்தின் கடைசி செவ்வாய் அன்று 12 மணி திருப்பலி நிறைவுற்றதும் அனைவருக்கும் அசன உணவு வழங்கப்படும். இந்த அசன உணவிற்காக காணிக்கையாகவோ அரிசியாகவோ கொடுக்க விரும்புகின்றவர்கள் பணமாகவோ பொருளாகவோ கொடுக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். புனித அந்தோனியார் ஜெபக்குழுவினருக்கு ஒரு அறிவிப்பு. புனித அந்தோனியார் ஜெபக்குழுவின் மாதாந்திர புனித அந்தோனியார் ஜெபக்குழுவின் மாதாந்திர கூட்டம் இன்று மாலை 7 மணிக்கு நமது ஆலயத்தில் வைத்து நடைபெறும். ஜெபக்குழுவின் அனைத்து குடும்பங்களும் கலந்து கொள்ளும்படி அன்புடன் அழைக்கின்றோம். மன்றாடுவோமாக. இதய அமைதியை இறைவாம் நிலையான மறை நிகழ்வுகளால் நிறைவு பெற்ற நாங்கள் உம்மை புகழ்கிறோம். இது எங்களுக்கு நிறைவாழ்வளிப்பதாக ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. வல்ல கடவுள் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. உயிர்த்த கடவுளின் உண்மை பிள்ளைகளாக சென்று வாழுங்கள். பேரின்பம் தொடரட்டும்.